குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஃபார் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் 400 ருபீஸ் தான். 15 டெஸ்ட்டஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் புக்கு, அதாவது 6th to 10th எல்லா புக்குமே கவர் ஆகும். புக் வைஸ் டெஸ்ட்டு. 6ஆம் வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா பருவம் 1, பருவம் 2, பருவம் 3 இருக்கும். அந்த 3 டேம் தனித்தனியாக இருக்கும். அதேமாரி 7th. அதுக்கு பிறகு 8th, 9th, 10th மூணுமே வந்து 3 இயல்களாக பிரித்து மொத்தம் 15 டெஸ்ட்டாக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். அது போக ஒரு 3 மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு இது கிடைக்கும் இந்த இதில். ஸோ வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே இதை முடிச்சு வச்சுக்க பாருங்கள். எக்ஸாம் கால்ஃபர் ஆன பிறகு உங்களால் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இயர்லியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஃபார் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் 400 ருபீஸ் தான். 15 டெஸ்ட்டஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் புக்கு, அதாவது 6th to 10th எல்லா புக்குமே கவர் ஆகும். புக் வைஸ் டெஸ்ட்டு. 6ஆம் வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா பருவம் 1, பருவம் 2, பருவம் 3 இருக்கும். அந்த 3 டேம் தனித்தனியாக இருக்கும். அதேமாரி 7th. அதுக்கு பிறகு 8th, 9th, 10th மூணுமே வந்து 3 இயல்களாக பிரித்து மொத்தம் 15 டெஸ்ட்டாக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். அது போக ஒரு 3 மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு இது கிடைக்கும் இந்த இதில். ஸோ வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே இதை முடிச்சு வச்சுக்க பாருங்கள். எக்ஸாம் கால்ஃபர் ஆன பிறகு உங்களால் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இயர்லியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.